வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி சபாநாயக மொழியார் இந்து மெட்ரிக் பள்ளியில் தாத்தா பாட்டியை மகிழ்விக்கும் வகையில் பாட்டிகளுக்கு கோலப் போட்டியும், தாத்தாக்களை மகிழ்விக்கும் வகையில் தாத்தாக்களுக்கு கண்ணை கட்டிக்கொண்டு யானைக்கு வாழ்வரையும் போட்டியும் நடந்தன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கடைவீதி சபாநாயக மொழியார் இந்து மெட்ரிக் பள்ளியில் வித்தியாசமாக பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் தாத்தா பாட்டிகளுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் ஒரு யானை படம் போர்டில் வரையப்பட்டிருந்தன. தாத்தாக்கள் கண்ணை கட்டிக்கொண்டு அந்த யானைக்கு வால் வரைய வேண்டும். ஒரு தாத்தா கம்பீரமாக வந்து கண்களை கட்டிக்கொண்டு தட்டு தடுமாறி யானையின் வயிற்றில் வாளை வரைந்து முடித்தார். கைத்தட்டல்கள் பலமாக வர ஜெயித்துவிட்ட நினைப்பில் கண்களை திறந்து பார்த்தவருக்கு சிரிப்பு அடங்க முடியவில்லை. இன்னொரு தாத்தா சரியாக யானைக்கு வால் பகுதியை வரைந்தார். வயதான காலத்தில் துல்லியமாக வரைந்ததை அனைவரும் பாராட்டி மகிழ்ந்தன. இதேபோல் பாட்டிகளுக்கு கோலப்போட்டிகள் நடைபெற்றது. சின்னதாக ஒரு கோலம் போட்டால் கூட வயது பெண்கள் இடுப்பை பிடித்து கொள்வார்கள். ஆனால் இங்கு பாட்டிகள் ராமன், சீதை, அன்னப்பறவை, கிளி, பூக்கள் மற்றும் ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாகவும் ஆன்மீகத்தை போற்றும் வகையிலும் கோலங்கள் தத்துரூபமாக பல வண்ணங்களில் போட்டு அசத்தினர். இவைகளுக்கெல்லாம் சிகரம் வைத்தது போல் கலை நிகழ்ச்சிகளில் பாட்டிகள் கோலாட்டம் அடித்து அனைவரையும் மகிழ வைத்தன. பள்ளியின் நிர்வாக குழு தலைவர் சின்னையா கூறுகையில், முதியோர் இல்லங்கள் பெருகி வரும் நிலையில் வாழ்க்கையே இயந்திரமாகிவிட்டது. குழந்தைகளுக்கு குடும்பவாசம் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்றார். பள்ளியின் செயலாளர் சொக்கலிங்கம் கூறுகையில், தள்ளாத வயதிலும் பள்ளிக்கு வந்து பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்ளும் முதியோர்களை பார்க்கும்போது எம் பள்ளி பிள்ளைகள் தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்வார்கள். மேலும் வயதான பாட்டி தாத்தாக்களை நன்றாக பார்த்து கொள்வார்கள் என்றார். இந்த போட்டிகளை பள்ளி நிர்வாக அலுவலர் தங்கவேலு பழமையை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்தி வருகிறார். விழாவில் நிர்வாக குழு உறுப்பினர் டாக்டர் சதாசிவம், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கபாலி, தலைமை ஆசிரியர் முரளிதரன், பேராசிரியர் வீழிநாதன், ஆசிரியர் வைத்தியநாத சுவாமி, செம்மாளர் வீரசேனன், ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் ராமமூர்த்தி, இரத்த தான கொடையாளர் அப்பாஸ் அலி, முத்தமிழ் முற்றம் நிர்வாகி இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் தங்கத்துரை, துணை முதல்வர்கள் மாதவன், தமிழரசன், உஷா, கிர்ஜாபாய் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர்.
வந்துள்ளார் ஒரு ஏழை புலவர். அரசவை நோக்கி வந்த புலவரை அழைத்து வாருங்கள். இதயத்தில் ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்க ஒரு ஏழை புலவர் வந்துள்ளார். அரசே வணக்கம். வருக புலவரே, வருக. மன்னவா, தங்களின் இதயத்தில் ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கவியோடு வந்துள்ளேன். மிக்க மகிழ்ச்சி. எங்கே அந்த கவியை சொல்லும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலிய செய்யிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. ஆகா புலவரே, மெச்சினா உமது ஆற்றலை. என் சந்தேகமும் தீர்ந்து விட்டதே. அமைச்சரே, 1000 மண்ணை கழிக்க பரிசாக கொடுங்கள். வாழி மன்னவா வாழி. பொருட்கள் மன்னவா, இக்கவிக்கு பொருட்களை கொடுப்பது முறையல்ல. என்ன விவரம் நக்கீரரே? இவர் இயற்றிய கவியில் குற்றம். ஐயோ, குற்றம் இருக்கிறதா? அட ஆண்டவா, கன நேரத்துல கண்மூடி திறக்கிறதுக்குள்ள கைக்கு எட்டின பொருள் எட்டி போயிட்டதே. ஐயா நக்கீரரே, இந்த ஏழை புலவன் ஏமாற்றாத தொழில் உனக்கு என்னையா திருப்தி? ஐயா புலவரே, நீர் பரிசுகள் பெற்று பல்லாண்டு வாழ்வதில் எமக்கு பரம திருப்தி. அப்படியானால் அந்த 1000 பண்ணியும் என்னிடம் வாங்கி கொடுத்து விடுங்களேன். புலவரே, வறுமையின் வேகம் ஏமாற்றத்தின் எதிரொலி உம்மை இப்படி எல்லாம் பேச சொல்கின்றது. உமது கவியில் குற்றம் இருக்கிறது என்று நான் சொல்கின்றேன். இல்லை என்று நிரூபித்து விட்டு உடனே பரிசை பெற்று செல்லலாம். இந்த கவியை நான் எழுதினால் அல்லவா இதை பற்றி எனக்கு தெரியும். யாரோ ஒருவர் இதை எழுதி என்னிடம் கொடுத்து அரசு சபையில் கொடு 1000 பொன் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதை நம்பி இங்கு வந்து அகப்பட்டுக் கொண்டேன். இப்பொழுதுதான் நினைக்கிறேன் ஏன் இங்கு வந்தோம் என்று. எல்லாருக்கும் வணக்கம். ஐயா புலவரே, போய் வருகிறேன். தவறு என்று கண்டீர கவி எமக்கொன்று விளங்கவில்லையே. இல்லாமல் எதையுமே சொல்ல முன்வர மாட்டேன் மன்னவா. இருக்கிறது குற்றம். இப்புலவர் கொண்டு வந்த கவிக்கு சபையிலே குற்றம் கூறியது யார்? நான் தான். ஓஹோ, நக்கீரர் தான் என் கவிக்கு குற்றம் கூறிய புலவரோ? நீதான் இக்கவியை ஏற்றி இந்த ஏழை புலவரிடம் கொடுத்து அனுப்பியவரோ? நான் தான் இயற்றிய இக்கவியை. நான் தான் குறை கூறினேன் உமது கவியை. சொற்சுவையிலா பொருள் சுவையிலா நீ பிழை கண்டது. பொருளில் தான் குற்றம், சொல்லில் குற்றம் இல்லை. என்ன குற்றம் கண்டீர்? சொல்லும் உமது கவியை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயிலிய செய்யற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. இதில் எந்த இடத்தில் குற்றம் கண்டீர்? மனமிக்க மலர்கள் இடத்தில் தேடை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ அறிந்திருக்கும் மலர்களில் கூந்தலை காட்டிலும் நறுமணம் உள்ள மலர்கள் உண்டோ என்று கேட்பதாகத்தான் உமது கவி சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் தான் குற்றமும் இருக்கிறது. உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் கூந்தலில் மனம் செயற்கையின்றி இயற்கையில் எவருக்குமே கிடையாது. அப்படி இருக்க மலரை காட்டிலும் மங்கையின் கூந்தலில் தான் அதிக மனம் இருக்கு என்று சொல்லப்படும் உமது கவியை நான் எப்படி ஏற்பேன்? இப்பூமியில் உள்ள உத்தம ஜாதி பெண்களுக்கும் நீ சொன்னபடியே செயற்கையில் தான் மனமோ? உத்தம ஜாதி பெண்களும் பத்தினி பெண்களும் இன்னும் எத்தனை வகை பெண்கள் உண்டோ அனைவருக்கும் கூந்தலில் மனம் செயற்கையின்றி இயற்கையில் கிடையாது. பாக்களை ஏற்ற நாவிலே வந்து துணை புரியும் பாரதிக்கும் அதே விதிப்பதிதானோ? பாவலர், நாவலர், கவிஞர், கலைஞர் அனைவரின் குலதெய்வமான கலைவாணியின் கூந்தலில் கூட மனம் செயற்கையின்றி இயற்கையில் கிடையாது. நீ அன்றாடம் பக்தியோடும் பயத்தோடும் வழிபடும் மகேஸ்வரனுக்கு இடதுபுறம் அமர்ந்திருக்கும் உமாதேவிக்கும் அதே முறைப்படிதானோ? வையகம் முழுவதும் காத்தருளும் உலக மாதாவிற்கும் அதே விதிப்படிதான். நக்கீரா, குற்றம் தானா? பங்கம் பட திறந்து கால் பரப்பி சங்குதனை கீர் கீர் என்று இருக்கும் கீரனோ நம் கவியை ஆராய்ந்துள்ளவன். சங்கரிப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம்? பங்கமுற சொன்னால் பழுதாமே, சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் மரணே, உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, எம்மை பார்த்து யார் என்று தெரிந்த பின் உரையாடு. ஐயனே, அறிந்து கொண்டேன் அனைத்தும். கவியில் பிழையறிந்தும் அதை அறிவுறுத்தாவிட்டால் பெரும்
நக்கீரா, மெச்சினோம் உமது புலமைத்தன்மை. இவ்வாறு வேடம் பூண்டோம். வாழ்க உன் அறிவு, வளர்க உன் தமிழ் ஆர்வம்.